வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த தோரணை பின்னலாம். இந்த தோரணை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க பின்ன ஆரம்பிக்கலாம். 4 கலர் நூல் எடுத்திருக்கேன். 12 mm குரோஷி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை பாசி கொஞ்சம் தேவைப்படும். ஒரு நூல் எடுத்து ஸ்லிப் நாட் ஒன்று போட்டு குரோசியை கோர்த்து வச்சுக்கோங்க. செயின் போட ஆரம்பிக்கலாம். 2 3 4 இதில் மொத்தம் 14 செயின் போடணும். 14 செயின் போட்டாச்சு. மேலேருந்து 3 செயினை விட்டுட்டு 4வது செயினில் குரோசியில் நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்து இந்த 4வது செயின் நூல் பக்கமாக விட்டு அப்புறம் ஒரு நூலை எடுத்து 1 எடுத்து 2 விட்டுருங்க. மறுபடியும் 1 எடுத்து 2 விட்டுருங்க. டபுள் குரோஷியா இது. அதுக்கு அடுத்திருக்க செயினில் டபுள் குரோஷியா பின்னிக்கோங்க. லாஸ்ட் செயின் வர டபுள் குரோஷியா பின்னிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ஃபுல்லாக பின்னியாச்சு. இந்த 3 செயின் சேர்த்து மொத்தம் நமக்கு 12 டபுள் குரோஷியா வருது. மறுபடியும் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி திருப்பி வச்சு பக்கத்தில் இருக்க செயினில் டபுள் குரோஷியா போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்திருக்க செயினில் டபுள் குரோஷியா. மொத்தம் 4 டபுள் குரோஷியாச்சு. ஒரு செயின் போட்டு ரெண்டு டபுள் குரோஷியாக்கு மிடில் பின்னணும். குரோஷியாவில் நூலை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு உள் பக்கமாக விட்டு குரோஷியில் நூல் இழுத்துருங்க. மறுபடியும் குரோஷியில் நூல் எடுத்துக்கோங்க. மொத்தம் இதை 4 ரவுண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நூலும் ஒரே டயத்தில் விட்டுருங்க. 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு மறுபடியும் ஒரு பப்பு பின்னலாம். ரெண்டு பப் பின்னியாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு டபுள் குரோஷியா பின்னணும். 2 டபுள் குரோஷியா விட்டுட்டு பாக்கி இருக்க 4 டபுள் குரோஷியா செயின்லையும் டபுள் குரோஷியா பின்னிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு டபுள் குரோஷியா பின்னிக்கோங்க. மொத்தம் 4 டபுள் குரோஷியா போட்டாச்சு. இதில் 4 டபுள் குரோஷியா, ஒரு செயின், 2 பஃப்பும், அதுக்கு மிடில் 2 செயின், இதில் ஒரு செயின், 4 டபுள் குரோஷியா பின்னியிருக்கோம். 3 செயின் போட்டுக்கோங்க. டபுள் குரோஷியா பின்னிக்கோங்க.
4 டபுள் குரோஷே பின்னியாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த 2 செயினுக்கு உள் பக்கமாக விட்டு நம்ம 2 பஃப் பண்ணிக்கலாம். ஒரு பஃப் பண்ணியாச்சு. 2 செயின் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு பஃப் பின்னணும். ஒரு செயின் போட்டு 4 டபுள் குரோஷே பின்னணும். மூணு செயின் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வச்சு பின்னிக்கோங்க. நாலு டபுள் குரோஷே போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு பஃப் பின்னலாம். ரெண்டு செயின் போட்டு ஒரு பஃப் போட்டுக்கோங்க. ஒரு செயின் 4 டபுள் குரோஷே போடணும். இதே கண்டினியூ பண்ணி பின்னிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னிக்கோங்க. நான் 35 இன்ச்சஸில் பின்னியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து 12 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம 12 டபுள் குரோஷே போட்டிருக்கோம்ல, அதே போல் 12 டபுள் குரோஷே பின்னியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே பார்டர் பின்னணும். அதுக்கு க்ரீன் கலர் நூல் எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் ஒன்று போட்டு குரோஷியாக கோர்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குரோஷியாக உள் பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோஷியா ஒன்று பின்னிக்கோங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷியா, மூணு சிங்கிள் குரோஷியா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் பின்னிருக்கோம். செகண்ட் ரோ விட்டுட்டு தேர்ட் ரோவில் வந்து 3 சிங்கிள் குரோஷியா போட்டுக்கோங்க.
3 சிங்கிள் குரோஷே பின்னியாச்சு. 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ரோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க ரோவில் 3 சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. இதே ஃபுல்லாக பின்னிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் பின்னிருக்கேன். இந்த கார்னரில் எப்படி பின்னலாம்னு பாருங்கள். ரெண்டாவது சிங்கிள் குரோஷியா, மூணாவது சிங்கிள் குரோஷியா, மூணு சிங்கிள் குரோஷியா போட்டாச்சு. இதில் 2 சிங்கிள் குரோஷியா போட்டுக்கோங்க. இதில் மொத்தம் 5 சிங்கிள் குரோஷியா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு மொத்தம் அதில் 12 டபுள் குரோஷியா இருக்குல்ல, 6 டபுள் குரோஷியாவுக்கு மிடில் 3 சிங்கிள் குரோஷியா பின்னணும். மூணு சிங்கிள் குரோஷியா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 செயின் போட்டுட்டு மொத்தம் 5 சிங்கிள் குரோஷியா பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு சிங்கிள் குரோஷியா போட்டாச்சு. இது ஒரு பக்கத்தில் போட்டிருக்கோம், அதுக்கு அடுத்து இருக்க பக்கத்துலையும் இதே மாதிரி பின்னிக்கணுங்க. சேம் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டி முழுவதும் இதே பின்னிக்கோங்க. பட்டி ஃபுல்லாக பின்னியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பகுதி பார்ட்டும் பின்னிருக்கேன். பகுதி பார்ட் டிசைன் உங்களுக்கு பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். பட்டியை 2ஆக மடித்து வச்சு பகுதி பார்ட்டு பின்னிருக்கேன். இதில் எப்படி சென்டர் மார்க் பண்ணணும்னா இதில் மடித்து வச்சு பார்த்துக்கோங்க. இல்லை இதை ஃபுல்லாக எண்ணி பார்த்து கூட நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். இதான் நம்ம சென்டர் பாயிண்ட். பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. எட்டு செயின் போடணும். எட்டு செயின் போட்டாச்சு. மூணு சிங்கிள் குரோஷியா விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் 2 செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. நம்ம நூலை ஜாயின் பண்ணி செயின் போட்டு ஒரு வளைய மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 20 செயின் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
20 செயின் போட்டாச்சு. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு பேக்கில் திருப்பி வச்சுக்கோங்க. இதே செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் 20 செயின் போட்டுக்கோங்க. 20 செயின் போட்டாச்சு. இந்த வளையத்துக்குள் பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. பாக்கி ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் 11 வந்திருக்கு. நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடில் இருந்துச்சுல ஃப்ரண்ட் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. நூலை ஸ்லிப் நாட் போட்டு க்ரோஷியை கோர்த்து இதில் பின்னலாம். பாருங்கள், அதுக்கு சரிசமமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அங்கே வருது. இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. பட்டியில் நூலை ஜாயின் பண்ணி வச்சாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு இந்த 20 செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் 4 டபுள் குரோஷே பின்னணும். நாலு டபுள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்து இருக்க செயினில் 4 டபுள் குரோஷே பின்னணும். நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. நேரம் எடுத்து வச்சுட்டு பின்னிக்கோங்க. பாக்கி இருக்கிறதுல எல்லாத்துலேயும் பின்னிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ஃபுல்லாக பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். அதை ஃபுல்லாக பின்னியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டு எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இதை நம்ம மிடில் பாயிண்ட்டு 2 சிங்கிள் குரோஷேக்கு அடுத்து செயினில் பின்னியிருக்கோம். அதே மாதிரி 2 சிங்கிள் குரோஷேக்கு அடுத்து இந்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே பின்னணும். இதில் எப்படி செயின் போட்டு வந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு செயின் போட்டு பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செயின் போட்டிருக்கேன். ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வேறு கலர் நூல் சேர்த்து பின்னணும். டார்க் ரெட் கலர் நூல்,
சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம்ல, இந்த செயினுக்குள் பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. பட்டியில் நூலை ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டபுள் குரோஷே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மிடில் நம்ம 4 டபுள் குரோஷே பின்னணும். ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிட்டு பட்டியில் நூலை ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு பிறகு ஒரு செயின் போட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி செயின் போட்டோமோ அதே போல் எண்ட்லேயும் செயின் போட்டு தான் நம்ம பட்டியில் ஜாயின் பண்ணணும். 4 டபுள் குரோஷே போட்டாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்ம எல்லாத்துலேயும் 4 டபுள் குரோஷே பண்ணிட்டு வந்தோம். இப்போ 4 டபுள் குரோஷே ஒரு செயின் போட்டுட்டு வரோம். இப்போ அடுத்து பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வர பின்னி காமிக்கிறேன். லாஸ்ட்டில் 4 டபுள் குரோஷே போட்டு ஒரு செயின் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் எப்படி ஒரு சிங்கிள் குரோஷே இதில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிருக்கோமோ அதே அளவு தான் இந்த பக்கம் விடணும். நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு டார்க் கலரில் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு லைட் கலரில் எடுத்து பின்னிட்டுருக்கேன். 2 கலரில் எப்படி பின்னும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் எடுத்துக்கோங்க. 2 செயினை விட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. ஒரு செயின் போட்டு இதில் 4 டபுள் குரோஷே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4 டபுள் குரோஷேக்கு மிடில் 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு இந்த 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு டபுள் குரோஷே. லாஸ்ட் வரை பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக பின்னியாச்சு. 4 டபுள் குரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டு எப்படி 4 டபுள் குரோஷே போட்டோமோ அதே போல் 4 டபுள் குரோஷே போட்டு ஒரு செயின் போட்டிருக்கேன். 3 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதில் இந்த சைடில் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே அளவு தான் இந்த பக்கமும் விடணும். ரெண்டு செயின் போட்டிருக்கிறதுக்கு உள்பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. ஒரு செயின் போட்டுக்கலாம். 4 டபுள் குரோஷே பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். மிடில் 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க.
4 டபுள் குரோஷியா போட்டாச்சு. 2 செயின், இதில் 4 டபுள் குரோஷியா, ரெட் கலரில் வந்து ஒவ்வொரு செயின் போட்டோம். 4 டபுள் குரோஷியாக்கு முடியல ஒவ்வொரு செயின் வந்துச்சு. க்ரீன் கலரில் வந்து 4 டபுள் குரோஷியாக்கு மிடில் 2 செயின் போடணும். லாஸ்ட் வரை பின்னதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பின்னிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் குரோஷியா போட்டு செயின் போட்டோம். அதே மாதிரி தான் அந்த பக்கம் ஒரு செயின் போட்டு தான் சிங்கிள் குரோஷியா போடணும். நம்ம இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு லென்த்து விட்டோமோ அதே லென்த்து தான் எண்டில் இருக்கணும். ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் குரோஷியா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்கம் செயினில் முடிச்சிருக்கோம். அதே போல் தாங்க செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செயினில் பின்னணும். ஒரு சிங்கிள் குரோஷியா ஒன்று பின்னி உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. இருபது செயின் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 20 செயின் போட்டாச்சு. இந்த 4 டபுள் குரோஷியா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னணும். மறுபடியும் 20 செயின் போட்டுக்கோங்க. இந்த 2 செயின் மிடில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. அடுத்து ஒரு 20 செயின் போட்டுக்கோங்க. 4 டபுள் குரோஷியாக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னிக்கோங்க. ஃபஸ்ட்டில் செயினில் போட்டிருக்கோம், அப்புறம் டபுள் குரோஷியாக்கு மிடில், அடுத்து செயினில் போடணும், அடுத்து டபுள் குரோஷியாக்கு மிடில் பின்னணும். அடுத்து வர 20 செயின் வந்து செயினில் வரும், அதுக்கு அடுத்து வந்து டபுள் குரோஷியல் வரும். இது ஃபுல்லாக பின்னி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 5 7 8 9 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 மொத்தம் 22 வந்திருக்கு. பாக்கி இருக்க நூலும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கு சரிசமமாக பட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் குரோஷியா ஒன்று பின்னிக்கோங்க. ரெண்டு டபுள் குரோஷியாவுக்கு அடுத்து செயின் உள்ள தான் நம்ம ஜாயின் பண்ணி பின்னிட்டுருக்கோம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. நாலு டபுள் குரோஷியா போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
4 டபுள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. லாஸ்ட் வரை பின்னி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக பின்னியாச்சு. லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் 2 டபுள் குரோஷே பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 டபுள் குரோஷே விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 செயின். அடுத்து நெக்ஸ்ட் வர லைன் வந்து இதே கலரில் பின்னணும். அதனால தான் நம்ம இந்த 2 செயின் போட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ 4 டபுள் குரோஷே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பின்னலாம். இதுக்கு மிடில் ஒரு 4 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டது நம்ம செயின் போடல, இப்போ வந்து செயின் போடணும். இப்போ 4 டபுள் குரோஷேக்கு முடியல 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. அதுக்கடுத்து பின்னணும். லாஸ்ட் வரை பின்னி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பின்னியாச்சு. இந்த சைடில் எப்படி பின்னிருக்குமோ அதே அளவுக்கு இந்த சைட்லையும் பின்னணும். பாக்கி இருக்கும் நல்லா வெட்டி எடுத்துருங்க. பேக் சைடு, இது நம்ம ஃப்ரண்ட் சைடு. ரெட் கலர் நூலில் பின்னலாம். சிங்கிள் குரோஷே ஒன்று பின்னி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செயின் போடணும். இதை 4 டபுள் குரோஷேல பின்னலாம்.
2 செயின் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 4 டபுள் குரோஷேக்கு மிடில் ஒரு 4 டபுள் குரோஷே. ரெண்டு செயின். இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பின்னியாச்சு. பட்டியிலையும் ஜாயின் பண்ணிட்டேன். பட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு அது பக்கத்தில் சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நான் செயினுக்கு உள் பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. மறுபடியும் ஒரு செயின் திருப்பி வச்சுக்கோங்க. நாலு டபுள் குரோஷேக்கு மிடில் 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. ரெண்டு செயின், இதுக்கு மிடில் 4 டபுள் குரோஷே. இதே ஃபுல்லாக பின்னிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் வரை பின்னிருக்கேன். பாருங்கள், அந்த பக்கம் எந்த லென்த்தில் விட்டோமோ அதே லென்த் அளவு இந்த எண்டில் விடணும். பாய்க்கு நூலை வெட்டி எடுத்துருங்க. இப்போ லைட் கலரில் பின்னலாம். சிங்கிள் குரோஷேக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷே பின்னி நூலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டியில் நூலை ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு இந்த டபுள் குரோஷே பின்னிருக்கோம் பார்த்தீங்களா, 4 டபுள் குரோஷே இருக்குல்ல, அதுக்கு மிடில் 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. ரெண்டு செயின், இதுக்கு மிடில் 4 டபுள் குரோஷே. அடுத்து 2 செயின், அடுத்து 4 டபுள் குரோஷே. இப்படி லாஸ்ட் வரை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக பின்னிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டியிலையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க லைனும் பின்னியாச்சு. நாலு டபுள் குரோஷேவும் போட்டிருக்கேன். இதில் 2 செயின் வந்துச்சுல, இப்போ நம்ம 3 செயின் போடணும்.
4 டபுள் குரோஷேக்கு மடியில் 4 டபுள் குரோஷியா. மூணு செயின், அதுக்கு அடுத்து 4 டபுள் குரோஷியா. அது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் வரை நான் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். அது பின்னிட்டு பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ க்ரீன் கலர் நூலில் பின்னலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சிங்கிள் குரோஷியா பின்னி நூலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செயின், இல்லை 4 டபுள் குரோஷியா. மூணு செயின் போட்டு இந்த 4 டபுள் குரோஷேக்கு மடியில் 4 டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. க்ரீன் கலர் நெக்ஸ்ட் வர லைன் வந்து 4 டபுள் குரோஷேக்கு மடியில் 3 செயின் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 3 செயின் இந்த ரூ ஃபுல்லாக இது வரைக்கும் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து 2 செயின் போட்டு ஜாயின் பண்ணி 2வது ரோ வரும். அதுலேயும் அது ஃபுல்லாக பின்னியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூவை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செயினுக்கு உள் பக்கமாக விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. சிங்கிள் குரோஷே பின்னி நூலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலேருந்து 3 செயின் விட்டுட்டு 4வது செயினில் ஒரு டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. அதே செயினில் ஒரு டபுள் குரோஷே பின்னிக்கோங்க. மூணு செயின் போட்டுக்கோங்க. அதே செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கோங்க. ஒரு இதழ் பின்னியாச்சு. மறுபடியும் 3 செயின் போட்டுக்கோங்க. டபுள் குரோஷியா, இனி ஒரு டபுள் குரோஷியா,
ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணிக்கோங்க. 2 இதில் பின்னியாச்சு. இனி 3 இதில் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் ஒரு பூவில் 5 இதழ் வரும். அஞ்சு இதிலும் பின்னியாச்சு. ஒரு 4 செயின் போட்டுக்கோங்க. ஒரு பூவை ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டபுள் குரோஷே விட்டுட்டு செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 3 செயின் போட்டிருக்கிறதுல மிடில் ஒரு சிங்கிள் குரோஷே பின்னிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு 8 செயின் போட்டுக்கோங்க. மேலேருந்து 4வது செயினில் 3 செயின் விட்டுட்டு 4வது செயினில் டபுள் குரோஷே பின்னணும். ஒரு இதில் பின்னியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி இருக்க 4 இதெல்லாம் பின்னலாம். ரெண்டாவது பூவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 செயின் போட்டுக்கோங்க.
4 டபுள் குரோஷேக்கு முடியல 3 செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சிங்கிள் குரோஷே பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு 3 செயின்லேயும் நம்ம அந்த சிங்கிள் குரோஷே பண்ணி கொண்டு போனோம். ஃபுல்லாக அப்பப்போ பண்ணிக்கோங்க. ஒன்று தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாசி உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் வெறும் பூவு ஒரு இதில் மட்டும் அதில் தச்சு விடுங்க. பூவு நேர் பக்கமாக நின்றுடும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த பூவோட வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து அப்லோட் பண்ணால் வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது, அதுக்காகத்தான் போடல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.